அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பிரியாணி. என்ன பிரியாணி அப்படின்னாக்கா வெஜ் மட்டன் பிரியாணி. என்ன வெஜ் மட்டன் பிரியாணினா உங்களுக்கே தெரியும். ஆஸ் யூ ஆல் நோ, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா இப்போலாம் வந்து வெஜிடேரியனை வந்து நான் வெஜிடேரியன் மாதிரி சமைக்கிறது தான் இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நான் சோயா சங்க்ஸில் வந்து நான் ஒரு பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். அண்ட் அதுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன்னு பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் சுக்கா ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம சிக்கன், மட்டன், வான்கோழி, ப்ரானு, ஃபிஷ்ஷு இது எல்லாத்துலேயுமே செய்வோம். அது மாதிரி சோயா சங்க்ஸ்லேயும் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி ரைஸ் குக்கர்லலாம் பண்ணலங்க. இது வந்து எனக்கு ஏர் ஃப்ரையர் தான். என்னோடய ஏர் ஃப்ரையரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஏர் ஃப்ரையரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எண்ணெய்க்கு ஈக்குவலாக நான் 2 ஸ்பூன் வந்து கீ போடுறேங்க. இது ரெண்டும் கீ வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்பைசஸ் போடுறேன். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மொட்டு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுக்கிறேன். அது நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல மசாலா சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க. இதுக்கப்புறம் நான் பச்சை மிளகா நல்லா 5-6 பச்சை மிளகா போடுறேன். நீங்கள் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி கூட போடலாம், இல்லை நீங்கள் அப்படியே முழுசாக கூட போடலாம். கொத்தமல்லி, புதினா நல்லா கை நிறைய பச்சை மிளகா போடுறப்பவே போட்டு அதை ஒரு 2-3 நிமிஷம் வதங்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். 2-3 ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கோங்க. எவ்வளோ நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நிறைய போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு வாடை அடிச்சிரும். 3 ஸ்பூன் வந்து தாராளமாக போட்டாங்களே போதும். இது நல்லா வதங்கணும். இதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த சோயா சங்க்ஸை வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ எப்போ தக்காளி போடுவேனாக்கா, நான் கடைசியாக தான் தக்காளி போட போகிறேன். ஃபஸ்ட்டே போட்டுடாதீங்க. அது வந்து ஒரு டேஸ்ட்டு வந்து கடைசியாக போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். அந்த கலருக்காகங்க. அது ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து நான் 2 ஸ்பூன் வந்து நம்ம சாதாரண மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, சில்லி பவுடர், அது வந்து காரத்துக்கு ஏற்ப போட்டிருக்கேன் நான். காஷ்மீரி சில்லி கலர் மட்டும்தான் இருக்கும், காரம் இருக்காது. அதனால் நான் 2 ஸ்பூன் வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். நல்லா வந்து ஃபுல்லாக அது மசாலாவெல்லாம் நல்லா கோட்டானதுக்கப்புறமா தயிர் போட்டுக்குவோம். தயிர் போட்டுட்டு ஃபைனலாக நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு வந்து நான் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து நல்லா போட்டு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வதங்கட்டும். ஸோ ஃபைனலாக நம்ம தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும். தக்காளி வந்து நான் 4 தக்காளி எடுத்திருக்கேங்க. 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி. தக்காளி வந்து எப்பயுமே டபுள் மடங்காக போடுங்க. இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி போடுங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதாவது கல்யாண வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் தின் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த மசாலா ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு. ஸோ நல்லா கொஞ்சம் அந்த தக்காளிலாம் மசிகிற அளவுக்கு நீங்கள் அந்த ஸ்பேச்சுலா வச்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும், மசாலா நல்லா வதங்கி வரணும். சால்ட் வந்து நம்ம இன்னும் போடலை. ஸோ ஃபைனலாக நம்ம சால்ட் போடுவோம். நான் எப்பயுமே எந்த டிஷ்ஷுக்குமே கடைசியில் தான் சால்ட் போடுவேன். சால்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நீங்கள் சால்ட்டு போட்ட உடனே அந்த தக்காளி இன்னும் கரைய ஆரம்பிக்கும். ஸோ நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா அப்படி கரைஞ்சி இந்த மசாலாலாம் நல்லா கரைஞ்சி வரும். வந்ததுக்கப்புறமா நம்ம அளவு தண்ணி வைங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அரிசி எவ்வளோ எடுக்கிறேன்னா, அந்த கப் அளவில் வந்து நான் 1.5 கப்பு அரிசி எடுக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி அளந்து வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் அரிசியை போடுறேன். அரிசி வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நான் சோக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க, நான் வந்து அரிசி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அரிசிலாம் அப்படியே கொஞ்சம் பாயில் ஆகி நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா தம் விட்டு இப்படி உடச்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். அப்படியே கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட உடையாது அரிசி. அதே நேரத்தில் நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த தக்காளி வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட்டிங்க அப்படின்னாக்கா, அந்த கல்யாண வீட்டில் பிரியாணிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி அப்படியே ஒரு ஹாஃப் இதில் அப்படி இருக்கும். ஸோ அது வந்து சாப்பிட்றப்ப அந்த மசாலாவோட ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்குங்க. உண்மையிலே இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. இது எனக்கு வெஜ் பிரியாணி மாதிரியே எனக்கு தோணலை.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ஒரே ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அண்ட் இதே மெத்தடில் நீங்கள் மட்டனை கூட போட்டு செய்யலாம். இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக மட்டனோட ஃப்ளேவர், அந்த மட்டனோட அந்த கொழுப்பெல்லாம் இறங்கி அந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தட்லேயே நீங்கள் சிக்கனும் ட்ரை பண்ணலாம், மட்டனும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கல்யாண வீட்டிலலாம் கிடைக்கிற அதே பிரியாணி மாதிரியே கிடைக்கும். சூப்பராக இருக்கும். இந்த கலர் வந்து எனக்கு எப்படி அட்டைன் ஆச்சுன்னா, எனக்கு அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால அந்த கல்யாண வீட்டிலலாம் கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு பிரியாணி கலர், அந்த கலருக்கு பர்ஃபெக்டாக எனக்கு வந்து கிடச்சிது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்பைஸ் லெவலில் என்னென்னலாம் போடுறேன்றதை பார்ப்போம். நான் வந்து கொஞ்சமாக பெப்பர், கார்லிக் பவுடர் அண்டு சால்ட்டு போட்டுட்டு நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். நிறைய தேவைப்படாது இதுக்கு. ஸோ இப்போ என்னென்னா, நான் அன்னியன் எடுத்து நான் வந்து ட்ரையாக வந்து வறுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக கலர் வறுத்து வச்சுருக்கேன். அதில் வறுத்த ஆயில் இருந்தது. ஸோ அந்த ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் வந்து கர்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வறுத்து வச்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லையா ஆனியன்னு, அதையும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ இதை ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து எல்லா சைடும் மசாலா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா கையில் வந்து பிணைஞ்சு விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அந்த மசாலாவாக இருக்கட்டும், இந்த ஆயில், அப்புறம் அந்த அனியன், அதோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த சிக்கனில் வந்து நல்ல இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ இன்ஃப்யூஸ் ஆகி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டீங்க அப்படின்னாக்கா சிக்கனும் சாஃப்டாக ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லெண்ணெய்க்கு வந்து சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் ஆயில் இதில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ ஓரளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வந்து அதில் வைங்க. ரோஸ்ட் ஆகணும். ஆக்சுவலாக நான் வந்து இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுறேன். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஒரு மாதிரி தீஞ்சிரும். ரொம்ப லோவான ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வைங்க. லிட்டு போடுறப்பவும் ஸ்லோலியே இருக்கட்டும். ஏன்னா வந்து உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் சிக்கன் எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. அதில் இந்த தண்ணி வந்து உங்களுக்கு அதுலேருந்தே வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும், சிக்கனில் இருக்க தண்ணி. ஸோ நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அது ஹையில் இருந்தால் அது பாட்டுக்கு வந்து வற்றும். ஆனால் இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை இல்லையா, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து மிதமான தீயில் வச்சிங்க அப்படின்னாக்கா பர்ஃபெக்டாக குக் ஆகும். நல்லா உங்களுக்கு பாயிலும் ஆகும், அட் த சேம் டைம் அடியும் பிடிக்காது. நல்லா கிளறி விட்டு லிட்டை மட்டும் மேலே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக குக் ஆகும். நல்லா வந்து அந்த சுக்காவாக வரணும். இப்போ அந்த எண்ணெய், அந்த தண்ணியெல்லாம் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் ஒன்று கூடி வந்து நல்லா திரண்டு வந்துச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து வற்றி வந்துட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்து பார்க்குறேன். ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இன்னும் இருக்குது. ஸோ ஏன்னா தண்ணி நம்ம மூடி வச்சதுனால அது வேர்த்து விட்டு கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் தண்ணி, அதில் உள்ள சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம். ஸோ இப்படி இருந்தால் வந்து உங்களுக்கு சுக்காவாக இருக்கணும் இல்லையா, அதனால் வந்து நீங்கள் இப்போவும் அப்படியே கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப லிட் போட்டு வைங்க. ஸோ இது வந்து 5 to 10 மினிட்ஸ் ஆகுங்க குக் பண்ண. வேகிறதுக்கு வந்து டைம் வந்து 5 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு சிக்கன் வந்து பாயில் ஆகிடும். ஆனால் வந்து உங்களுக்கு அந்த தண்ணி அது ரிலீஸ் ஆகும் இல்லையா, அந்த தண்ணி வந்து நல்லா சுக்காவாக வற்றினா தான் சுக்கா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். எஸ், இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு. ரொம்ப பெர்ஃபெக்டாக பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து கார்னிஷிங்காக நான் வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். அப்படியே அந்த கொத்தமல்லி போட்டு ஒரே ஒரு பெரட்டு கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்து பெரட்டி எடுத்திங்கன்னா
பக்காவாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பரான ஒரு சிக்கன் சுக்கா வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நம்ம எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சால் அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. புளி சாதம், தயிர் சாதம், எந்த ஒரு சாதமாக இருந்தாலும் வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸில் ஒரு கைண்ட் ஆஃப் வெரைட்டி ரைஸ் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்க பிரியாணியும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணியோட இதை வச்சு சாப்பிட்டு பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். நான்கு கூட வச்சு சாப்பிட்லாம். பட் இதுக்கு வந்து கிரேவி இருக்காதுங்க. லைட்டாக ஒரு கூட்டு மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியாலாம் இருக்காது. ஏன்னா இது நமக்கு செய்யறது சுக்கா இல்லையா? ஸோ ஆனால் வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம பிளேட்டிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பிரியாணி, சோயா சங்க் பிரியாணி. அதாவது இந்த பிரியாணியை வந்து சோயா சங்க் பிரியாணின்னு சொல்கிறோம். இப்போ முன்னெல்லாம் வந்து மீல் மேக்கர் பிரியாணி, சோயா சங்க் அப்படி தான் சொல்லுவோம். இப்போ இது வந்து இந்த பிரியாணிக்கு பேர் வந்து என்னென்னா வெஜ் மட்டன் பிரியாணி வித் சுக்கா. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆயிஷா சுலகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அண்ட் இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் நம்ம ஆயிஷா சுலகமில் நெக்ஸ்ட்டு வரப்போகுது இன்ஷால்லா. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதை மாதிரி வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from your Aisha.